வணக்கம். தமிழ்கேடம் பகுதியில் செம்மணிங்கிற கிராமத்தில் ஒரு மனித புதைக்குழியிலிருந்து 33 சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அது கொடூரத்தின் உச்சம். அதில் மிகப்பெரிய உச்சமாக கருதப்படுறது ஒரு தாய் மகனை அணைச்சபடி இருக்கிற ஒரு சடலம். அப்புறம் ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் ஸ்கூல் பேக்கையும் புத்தகங்களையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சடலம். இதற்கு மாபெரும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கனடா நாட்டில் ஜூலை 26ஆம் தேதி ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு மாபெரும் கண்டன போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம்னு கூட சொல்லலாம். உலக நாடுகளின் கவனத்தை தமிழ் மக்களுக்காக நடந்த கொடுமைகளின் பக்கம் திசை திருப்புவதற்காக நடத்தப்படும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இதற்கு பெயர் செம்மணி எழுச்சி, விழித்தெழு தமிழா, உரிமை குரல் கொடுப்போம், அனைத்து தமிழர்களும் பாருங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கனடா நாட்டில் வாழும் அனைத்து தமிழர்களும் கலந்து கொண்டு இந்த கொடுமையான நிகழ்ச்சிக்கு நீதி கிடைக்க போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் 26ஆம் தேதி ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரோவில் மாலை 5 மணி முதல் செம்மணி எழுச்சி, அணையா தீபம், உரிமை குரல் கொடுக்க அனைத்து தமிழரும் பாருங்கள். விழித்தெழு தமிழா.